கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காமல் சென்னை திரும்பியது ஏன்? பதற்றமான சூழலை தவிர்க்கவே புறப்பட்டதாக வீடியோவில் விஜய் விளக்கம். மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேற சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். ஐந்து மாவட்டங்களில் நடக்காத பிரச்சனை கரூரில் மட்டும் நடந்தது ஏன்? விரைவில் அனைத்து உண்மைகளும் வெளிவரும் என தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம், ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என விஜய் பேச்சு. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க. கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை விரைவில் சந்திப்பேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பயணம் இன்னும் வலிமையோடு தொடரும் என விஜய் பேச்சு. சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். கரூர் துயரம் நடந்தது எப்படி என வீடியோ வெளியிட்டது தமிழக அரசு. தாவேகாவினரின் ஒவ்வொரு புகாருக்கும் ஆதாரத்துடன் மறுப்பு. கரூரில் தாவேகா அனுமதி கேட்ட 2 இடங்களும் வேலுச்சாமிபுரத்தை விட குறுகலானவை. வழக்கமான கூட்டங்களை விட விஜய் பரப்புரைக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா விளக்கம். முதல்ல சூஸ் பண்ண இடம், அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது, ப்ளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரவுண்ட் பண்ணி காட்டின இடம். அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்கு, இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. ஸோ 10,000 பேருக்கு 500 பேர்கிட்ட அவங்க போலீஸ்மென் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ஃபார் மேனேஜிங் த கிரவுட். விஜய் பேசும்போது மின்தடை ஏற்படவில்லை. தொண்டர்கள் ஜெனரேட்டர் அறைக்குள் புகுந்த பிறகே குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மின்சாரம் துண்டிப்பு. போலீசார் தடியடி நடத்தவில்லை என்றும் அரசு தரப்பு ஆதாரத்துடன் விளக்கம். பாருங்க, மற்ற எல்லா இடத்துலயுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜெனரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் லைட் விட்டு ஆஃப் ஆயிருக்கு. பின்னாடி வந்த கிரௌடு, சைடுல வந்த கிரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்போது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதை அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏத்துக்கல. என்ன ஃபர்தரா முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த கிரௌட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ள கொண்டு போறாங்க. அதான் நடந்தது சம்பவம். திருச்சி, நாகை, நாமக்கல் உட்பட விஜயின் எல்லா பரப்புரைகளிலும் தொண்டர்கள் பலர் காயமடைந்தனர்.
கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்ததென்ற விஜய் கேள்விக்கு அரசு தரப்பு பதில். முன்னாடி நடந்த சில இடங்கள்ல சில சம்பவங்கள் நடந்திருக்கு. விழுப்புரத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில 2, இப்ப கரூர்ல 41 நடந்தது. இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்துல 42 இன்ஜுரிஸ், மதுரையில 14, திருச்சியில 12, அரியலூர்ல 6, திருவாரூர்ல 17, நாகப்பட்டினத்துல 5, நாமக்கல்ல 35, கரூர்ல 114. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கையில் அரசு செயலர் பேட்டி ஏன்? முன்பே தீர்ப்பை எழுதிவிட்டுதான் விசாரணையை ஆரம்பித்தீர்களா என்றும் பழனிசாமி விமர்சனம். கரூர் துயர சம்பவத்திலிருந்து அரசியல் லாபம் பெற துடியாய் துடிக்கிறார் பழனிசாமி. செய்தியாளர் சந்திப்பில் உண்மைகள் வெளிவருவதை தாங்க முடியாமல் தத்தளிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. கூட்ட நெரிசல் துயரம் நடந்த கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பாஜக எம்பிக்கள் குழு ஆய்வு. பிரபல நடிகரான விஜய்க்கு குறுகிய இடம் கொடுத்தது சரியில்லை என ஹேமமாலினி குற்றச்சாட்டு. பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தனோண்டு நேரமா ஒரு சின்ன ரோடுல இடம் கொடுத்தது அது சரியில்லை. முதல்ல இருந்தே தே ஷுட் ஹேவ் பிளான் டு கிவ் இன் எ ப்ராப்பர் பிளேஸ். அந்த மாதிரி கொடுக்கல. கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலர் KC வேணுகோபால் ஆய்வு. கூட்ட நெரிசல் சம்பவத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை என பேட்டி. தாவேக்க நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு. புரட்சி செய்ய வேண்டும் என்ற எக்ஸல பதிவு சர்ச்சையான நிலையில் காவல்துறை நடவடிக்கை. கரூர் நெரிசல் வழக்கில் கைது செய்யப்பட்ட தாவேக்க நிர்வாகிகள் 2 15 நாள் நீதிமன்ற காவல். 14ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. கரூர் லைட் ஹவுஸ் பகுதியில் பாலம் இருப்பதால் விஜய் பரப்புரைக்கு அனுமதி தரவில்லை என தாவேக்க வழக்கில் காவல்துறை வாதம். தாவேக்கவினர் நேரத்தை கடைபிடிக்கவில்லை என்றும் கரூர் நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பு குற்றச்சாட்டு. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அரசு தரப்பிலேயே தவறு என தாவேக்க குற்றச்சாட்டு. கேட்ட இடத்தை வழங்கவில்லை, உரிய பாதுகாப்பு தரவில்லை என்றும் அடுக்கடுக்காக புகார். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வு. 16 ரூபாய் அதிகரித்து 1754 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தகவல். பல்வேறு மாவட்டங்களில் வரும் 4ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 3ஆம் தேதி பொது விடுமுறை என வெளியாகும் தகவல் வதந்தி. தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் அறிவிப்பு. ஒன்றரை லட்சம் ஆசிரியர்களை பாதிக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு உத்தரவு. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்தது தமிழ்நாடு அரசு. திருவண்ணாமலையில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் காவலர்கள் 2 கைது. விசாரணைக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் நடவடிக்கை. குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு வேடங்களை அணிந்து மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் நடனம். விழாவை காண வெளிநாட்டவர்களும் வருகையால் விழா கோலம் கொண்டுள்ள குலசை நகரம்.
திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தின் 7வது நாள் விழா. சந்திரபிரபை வாகனத்தில் நவநீத கிருஷ்ணர் அலங்காரத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். லடாக் மாநில அந்தஸ்து தொடர்பான பேச்சுவார்த்தையில் தொடரும் பின்னடைவு. அரசுடனான பேச்சுவார்த்தையிலிருந்து விலகுவதாக கார்கில் ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பும் அறிவிப்பு. லடாக் மக்களுக்கு பிரதமர் மோடி துரோகம் இழைத்து விட்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். காசா போர் நிறுத்தத்திற்கான ட்ரம்பின் விரிவான திட்டத்தை ஏற்காத ஹமாஸ் அமைப்பு. தொடரும் குழப்பத்தால் காசாவில் அமைதி திரும்புவதில் நீடிக்கும் சிக்கல். காசா அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக 4 நாட்களில் பதிலளிக்க வேண்டும். ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு 217 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்கும் யூடியூப். ட்ரம்பின் சமூக வலைதள கணக்குகளை முடக்கி வைத்திருந்த வழக்கில் சமரசம். நாடெங்கும் களைகட்டும் பண்டிகை கால ஆன்லைன் ஷாப்பிங் விற்பனை. அமேசான், பிளிப்கார்ட் ஆகிய தளங்களில் முதல் வார சிறப்பு விற்பனை 29 விழுக்காடு அதிகரித்து 60,700 கோடியை தொட்டது. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கிய இந்தியா முதல் ஆட்டத்தில் இலங்கையை 59 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.